பிரதோஷம் அன்னைக்கு சிவலிங்க திருமேனிக்கும் நந்தியம் பெருமானுக்கும் ஒரு சேர அபிஷேக ஆராதனை பார்க்குறது பெரிய விசேஷம். இன்றைக்கி நம்ம மும்முக நந்தி இருக்கக்கூடிய விருப்பாக்ஷா கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம். விருப்பாக்ஷா கோவில் கர்நாடகாவில் ஹம்பியில் இருக்குது. ஹம்பி அந்த காலத்தில் விஜயநகர பேரரசின் தலைநகரமாக இருந்தது. எண்ணற்ற கலைக்கோவில்களை கொண்ட இந்த ஊரில் விருப்பாக்ஷா கோவில் இருக்குது. விருப்பாக்ஷாங்கிறது சிவனின் ஒரு நாமம். விருப்பாக்ஷா கோவிலில் மும்முக நந்தி இருக்குது. இந்த கோவிலில் 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு அதற்கப்புறம் ஹொய்சல மன்னர்கள், சாளுக்கிய மன்னர்களால் 8, 9ஆம் நூற்றாண்டில் விரிவாக்கப்பட்டது. விஜயநகர பேரரசு வந்தவொடனே மிக பிரம்மாண்டமான 50 மீட்டர் உயரமுள்ள அழகிய கோபுரம் கட்டப்பட்டது இங்கே. அப்படி இந்த கோவில் கோபுரத்தில் என்ன சிறப்புனா, இந்த கோபுரத்தின் நிழல் பக்கத்தில் இருக்கிற ஒரு அறையில் கோபுரத்தின் நிழல் தலைகீழாக பெர்ஃபெக்டாக விழும். அதாவது அந்த காலத்தில் பின்ஹோல் கேமரா அப்படிங்கிற ஒளி சேர்க்கை அந்த தியரியை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம ஊர் சிற்பிகள் இந்த மாதிரி அழகாக செஞ்சுருக்காங்க. இந்த கோவிலில் மும்முக நந்தி இருக்கும். நம்ம ஒரு முகம் நந்தி பார்த்துருப்போம், ரெட்டை நந்தி பார்த்துருப்போம். மும்முக நந்தி ஹம்பியில் இருக்கக்கூடிய விருப்பாக்ஷா கோவிலில் இருப்பது சிறப்பு. நந்தியம்பெருமானை நாள்தோறும் வணங்குவோருக்கு புந்தியில் ஞானம் தோன்றும், பொலிவுறு செல்வம் கூடும், சிந்தையில் அமைதி தோன்றும், சிறப்புறு மக்கள் சேர்வர், இந்திர பதவி தோன்றும், இனிய நல் வாழ்வுதானே.